இதோட என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லா மீடியா, அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது. டைம் தான் எவ்ரி திங். ஸோ நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னென்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்தால் கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவான். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிரை மாதிரி தான். என்னோட முதல் படத்து 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரி இனிமேல் இந்த சஞ்சனா சிங் இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க. என்னென்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்லதான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார், அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபேசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தமே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சென்ட் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பை, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப நல்ல மனிதன். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃபு இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னன்னா, அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுருதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துடும். என்னன்னா, எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படத்தில் பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுகிட்டே வந்துச்சு. என்னன்னா, என்னோட வாழ்க்கையில் முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதவே கடவுள் பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது எந்த ஃபீவர். மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்த கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலான. என்னன்னா, நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ நம்ம ராகுல் ஃபர்ஸ்ட் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதான் ஆகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் த ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணிருக்கேன். அதே மாதிரி இது கண்டிப்பாக சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா,
வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்ல வர வச்ச பாதியில ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லாம ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா, டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு? அப்போ அவங்க என்ன சொன்னா, வின்சென்ட் சார் எனக்காவது வந்துருங்க, அங்க ஸ்டக்கா இருக்கு, தூங்கின பெட் இல்லை, சாப்பிட ஃபுட் இல்லை, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு, அங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா வர இடத்துல 2 இடத்த கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த படம் தான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசின டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பா மீடியா நீங்க நினைச்சுன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்க கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். வேட்டைக்காரி படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. என்னை அழைத்த திரு கோவிந்தராஜ் அவர்களை வாழ்த்துக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 3வது படம். முதல் படம் அலையடிக்குது, 2வது படம் காதல் என்றால் என்ன. 2 படத்துலையும் இன்ஸ்பெக்டர் ரோல் நினச்சேன். இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு சித்தப்பாவை நடிச்சிருக்கேன். டைரக்டர் வந்து என்னைய இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணி என்னைய மெருகேற்றிருக்காரு. சரி, அவருக்கும் நன்றி. ஒன்றும் சொல்ல முடியல. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வெற்றியடைவீங்க. நன்றி. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏன் நம்ம இருக்கும். அப்புறம் 10 இயர்ஸ் பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிட்லன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுக்குன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவேன். மலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேறு லெவல். அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். இந்த படம் என்னோடய மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மிக எளிமையாக யதார்த்தமாக நடித்த வேலுச்சாமி அவர்களை பேச அழைக்கிறோம். இப்போ சீரியலில் போய் இந்த கொரோனா சமயத்தில் சீரியலில் ஒர்க் பண்ணேன், பட வேலை இல்லைன்னு. அதில் சீரியல் பார்த்தா 1.5 கால் சீட்டு இருக்குது. 9 மணி வரைக்கும் போனால் 1.5 கால் சீட்டு. ஆனால் சினிமாவுக்கு 6 மணிக்கு மேலே போகலாம் 2 கால் சீட்டு. எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும், எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனால் இவ்வளவுக்கும் முகம் சுளிக்காமல் எனக்கு என்னோட தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணார். நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிராகரித்து சில விஷயங்கள் பண்ணினேன். அப்புறம் இந்த படத்தோட டைட்டிலை பற்றி நான் சொல்லணும். வேட்டைக்காரி. இந்த மலை மேலே விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஒரு 6 ஹவர் மேலே மலை மேலே போகணும். ஒரு சைக்கிள் கூட போக முடியாது, ஒத்தையடி பாதை கூட இல்லை. அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடுற தமிழ்நாடு பாடுற முடிகிற இடத்துல இருக்குது. அந்த லொக்கேஷனில் கொண்ட காட்டினே பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது கதையெல்லாம் நல்லா இருக்குயா, கவிஞரை பிடிச்சது அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சதே பெரிய படம் ஆகி போச்சு. நம்ம பண்ணுறது சின்ன டேரக்டரு சின்ன படம். நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பிடிக்கவே முடியலை, பார்க்கவே முடியலை. ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லோரும் பேசி வந்து கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற, டைட்டில் நல்லா இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்களே சொல்லுங்கள் என்ன டைட்டில் வைக்கலான்னு. வேட்டைக்காரன் வையா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். வந்து சொன்னேன், அத்தனை பேரும் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
இன்னைக்கு வரை எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாகவும் அமைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுக்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் வந்து 20% ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகா எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அதை ஐயா வாயில சொன்னா தான் அது அருமையாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல தெரியாது. அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்கிறோம், மிருகங்கள் காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்றது இல்லை. அந்த மாதிரி நிறைய தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையாக இது பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீ சாம்பிராணி கருப்பர் புண்ணியத்தில் படம் ஒவ்வொன்றும் வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். அப்போ சிலர் பண்ணுவாங்க, சோவி இருக்காது. அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி புளியங்கொட்டை போட்டு விளையாடுவாங்க. புளியங்கொட்டை நிரப்பி இந்த பல்லாங்குழி விளையாடுறது. அப்போ சிலர் வந்து அந்த டியூனுங்கிற பல்லாங்குழியில் சிலர் புளியங்கொட்டையை போட்டு விளையாடுவாங்க. சிலர் முறையான அந்த சோவியை போட்டு விளையாடுவாங்க. கவிப்பேரரசு அவர்கள் அந்த பல்லாங்குழி புளியங்குட்டியை போடவில்லை, சோவியை போடவில்லை, வைரத்தை போட்டார், முத்தை போட்டார். அதுதான் வைரமுத்து. கண்ணதாசன் அவர்கள், வாலி போன்றவர்கள், பட்டுக்கோட்டை போன்றவர்கள் அந்த பல்லாங்குழிக்குள் தங்க சோவியை போட்டு விளையாடிருக்கிறார்கள். அதைத்தான் அவனுக்கு இப்போ கேட்குறோம். வெறும் டியூனுக்கு பால் நிரப்பிட்டு போயிடக்கூடாது. அப்புறம் வேட்டைக்காரி, இதில் 2 சாங்குமே அற்புதம். அதில் பொடிநடையா போவோமா காட்டுக்குள்ள புத்துணர்ச்சி வந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருக்கோம், பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் நம்ம வாய்க்கிலே நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வதனமே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க. அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர்தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு. ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதே போல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள், மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து
மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்கே டாக்டரு, அவர் வந்திருக்காரு. நான் சொன்னேன், ஐயா வர்றாரு அப்படின்னு. உடனே நான் கீழே ஜீப்பில் இறங்கி நின்றுக்கிட்டு மைக்கில் பேசினேன். அதிகபட்சம் இருந்தால் 5 நிமிஷம் இருக்கும். கடகடன்னு கிளம்பிட்டு, அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை. உண்மையிலே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம். வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்கள் படம் வெற்றி அடையும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களிலெல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை. ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம், தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்து கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணீரை தத்தளிச்சதுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடே, 10 வருஷமா உன்னோட அந்த பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளைங்க நல்ல கலராக 3 பிள்ளைங்க நிற்கிறாங்க. வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம சொந்தஞ்சூரத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலராக பார்த்தது இல்லையே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் எங்கள் சித்தப்பார பெரிய கருப்பன். ஆகவே கருப்பரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மூவிக்கு பேர் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றியடைய வேண்டும். அது காவல்துறையின் சார்பாக நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவட்டும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதில் பார்க்கல வேற மாதிரி இருக்காரு, இங்கே பார்க்கல வேற மாதிரி இருக்காரு. ஒருவேளை டபுள் ஆக்டா வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி, என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படமில்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்புகள் அனைவருக்கும், எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும், தயாரிப்பு நிறுவனம் கருப்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும், இயக்குனர் காளிமுத்து அண்ணா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு
ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்து முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளத்தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இரண்டாவது பாட்டு இடிமுழக்கம், மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடியிருப்பேன். மூன்றாவது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாட்படு தேரல் அப்படின்னு. 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் இதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல், அந்த 100 பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னைய பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். அதனால் ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மலையலச்சி போகும் மேகாட்டு மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்போல்லாம் மனசு துன்பமாக இருக்கோ அப்போல்லாம் அந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், வாழ்த்துங்க, வளரணும். பாட்டில் 2 வரியை பாடுங்க. பாடுங்கண்ணே. பொடி நடையா போவோம்மா காட்டுக்குள்ள, அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் லேட்டாக தான் வந்தேன், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 1 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.